இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி கிளாஸ் தான், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா குடிக்கிறாங்க. அதுவும் பொம்பளைங்களுக்கு சொல்லி தர போனேன். இன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லி குடிச்சவங்களை தூக்கி ஒரே குலுக்கு குலுக்கிறீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி பிடிச்சுக்கணும். சாதாரணமா பாருங்க, இப்படி வச்சு எத்தனை முறை குலுக்கினாலும் அதுல எதுவும் நடக்காது. ஆனால் சுவாமிஜி சொல்றேன், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, வந்து கத்துக்குங்க. இங்க பாருங்க, நேர வந்து இதை வந்து இப்படியே மூடிட்டு பாத்தீங்கன்னா மினரல் வாட்டரா மாறிடும். அந்த நாட்டமும் இருக்காது, கலரும் இருக்காது. இப்ப நீங்க அந்த வீடியோல பார்த்த ஆல்கஹால் வந்து ஒரிஜினல் ஆல்கஹால் கிடையாது. அது வந்து ஆல்கஹால் மாறி இருக்கிற ஒரு சொல்யூஷன் தான். அதை வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒன்னு அயோடின் டிங்சர் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை கொஞ்சம் இந்த கிளாஸ்ல ஊத்துனதுக்கு அப்புறம் இதுல தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தும் போது இது பாக்குறதுக்கு ஆல்கஹால் மாதிரியே இருக்கும். ஆல்கஹால் மாதிரியே இருக்கும், பாத்தீங்களா? இதுல வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா சோடியம் தயோசல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை நான் வந்து இங்க கொஞ்சம் வச்சுக்குவேன், இந்த விரலுக்கடையில நான் வச்சுக்குவேன். ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இந்த கிளாஸை வந்து ஷேக் பண்ண போறேன். ஷேக் பண்ணும்போது எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகாது, எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகே, இந்த ரெண்டாவது கிளாஸ்ல நான் என் கையில வச்சிருக்கிற இந்த தயோசல்ஃபேட், சோடியம் தயோசல்ஃபேட்ங்கிற கெமிக்கலை போட்டுருவேன். போட்டதுக்கு அப்புறம் ஷேக் பண்ணும்போது அதோட கலர் அப்படியே டிஸப்பியர் ஆகி பியூர் வாட்டர் மாதிரியே இருக்கும். இதைத்தான் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, என்னால இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை நம்ப கூடாது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரே மாதிரியான பவர் தான் இருக்கு. அதை தாண்டி சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து யாருக்குமே கிடையாது. அப்படி யாராவது சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நம்பாதீங்க. சயின்டிபிக்கா யோசிங்க. இந்த மாதிரி எல்லா அற்புதங்களுக்கு பின்னாடியும் கண்டிப்பா சயின்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஏமாத்து வேலை இருக்கும், இல்லைன்னா சைக்காலஜியை யூஸ் பண்ணி நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்பிடாதீங்க, எல்லாத்தையுமே சந்தேகப்படுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு யோசிங்க. சிம்பிளா போய் எந்த ஒரு பர்சனுமே, அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே, அவங்க சொல்ற விஷயங்களை நம்பி அவங்க பின்னாடி தயவு பண்ணி போயிடாதீங்க. யோசிங்க.